இது பார்த்தீங்கன்னா விளாம்பழம். இது வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். இதோட பெனிஃபிட் இதெல்லாம் இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது ஏன் வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவுமே கூலிங்கான ஒரு மரம். ஸோ பூச்சி புழுக்கள் வந்து ரொம்ப வரும் வீட்டுக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது சப்போஸ் தலையில் சின்ன குழந்தைங்க விளாட்றாங்க செய்கிறாங்கன்னா தலையில் விழுந்துச்சுன்னா தலையே உடஞ்சிருன்னு நினைக்கிறேன்ப்பா. நல்ல வெயிட் தேங்காய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நம்ம ஜூஸ் போடலாம். எப்படி போடுறேன்னு பாருங்கள். பல பேர் இது லைஃப்பில் ஒரு டைம் கூட அதை சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதை சாப்பிடுங்க, ரொம்பவுமே நல்லது இருக்குது இதில். பாருங்க, அப்படியே தேன் மாதிரி வருது. பழம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இதில். ஸோ ஒன்றா பார்க்கலாம். சளி இருக்குது பார்த்தீங்களா, வறட்டு சளி. அந்த சளி இருக்கிறவங்க இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குடல் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே ஒரு பெனிஃபிட்டானது. இதயத்துக்கு வந்து நல்ல ஒரு வலுவை கொடுக்கும். இதனால பார்த்தீங்கன்னா இதய சம்பந்தமான நோய்கள், மாரடைப்பு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா விடுபடலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இதை எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே பெஸ்ட்டு. ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்குங்க. நீங்கள் சுகரே போட தேவையில்லை. தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதே பழம்தான், சின்ன சைஸ். இந்த ஃப்ரூட் வந்து ரொம்பவுமே கூலிங்கானது. அதனால் வெயில் காலத்தில் நல்லா எடுத்துக்கோங்க. மரம் இல்லாட்டி இந்த மரத்தை வைங்க. சிம்பிள் தான். இதில் விதை இருக்கும், அந்த விதையை போட்டாலே வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் உங்களுக்கு விதையை காமிக்கிறேன். கண்டினியூவாக வயிற்றுப்போக்கு இருக்குல்ல, அவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா உடனே வயிற்றுப்போக்கு நிற்கும். ஸோ குடலை வந்து ரொம்பவுமே க்ளீன் பண்ணுங்க. மந்த்லி ஒன்றாவது குடிக்கணும். நீங்கள் ஒரு வாட்டியாவது இதை குடிக்கணும். சுகர் பேஷண்ட் கண்டினியூவாக ஒரு 1 மந்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதில் பாருங்கம்மே, நார். இதில் ஒரு வகையான நார்கள் இருக்குது. அந்த நாரை வந்து நம்ம அவுட், நம்மகிட்ட ஃபில்ட்ரு இல்லை. சின்ன ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா சரியாக ஃபில்ட்ரு ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி விளைஞ்சு எடுத்து நல்ல கொலன்னு இருக்குங்க, புளியை கரைச்ச மாதிரி. பாருங்கள், நார். இந்த நாரை அவுட் பண்ணிடணும். இதில் தான் விதை இருக்கும் அதுக்குள்ள. அந்த விதையும் நம்ம அவுட் பண்ணிடணும். பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள், கொலன்னு. மேக்ஸிமம் இது கோயிலில் தான் இருக்கும். சிவன் கோவிலில் தான் அந்த மரம் வந்து இருக்கும். சிவனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச மரம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மரம் வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்கும். ஸோ சிவனுக்கு வந்து பொதுவாக கூலிங்கினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த இலையை வச்சு வழிபடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்க விதை, நல்லா தெரியும். இந்த இருக்குங்களா, இதை நம்ம போட்டு வைக்கலாம் நம்ம கார்டனில். மரம் வரட்டும், நம்ம ஊர் ஃபுல்லாக ஒரு 4-5 இடத்துல வைக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதனால் ஜீரண சக்தி வேறு அதிகமாகும். ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு வீக்லி 1-2 எடுத்து அடிங்க. செம்ம ஸ்வீட்டுங்க. சுகர் போட்ட மாதிரி இருக்குது, அப்படியே மேங்கோ ஜூஸ் மாதிரி இருக்குங்க.
இந்த மாதிரி இயற்கையான ஜூஸை குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.